तस्यावोत्तयनार्तियन्तु पितृत्वमन्येषु अविचारितूर्णं स्तम्भेवतारकमलनिरत्नं लक्ष्मीप्रसन्नं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदाकृति प्रपद्ये नरवद्यानां निषद्यां प्रसम्पदां शरणं भवभीतानां जडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यविवरालब्धावमान्तद्वयं श्रीमद्वीररघुत्तराजितपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकेतेः आरुण्यभिक्षास्त्रं सेवे रङ्गधुरीनसाधनं ओं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधात्मं नारायणात् कृपाभियुक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः முள்ளிச்செல்முளரோர் தாரான் முளைமதியம் கொல்லிக்கண் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் காக்கலிய வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். போன வாரம் கலியன் அச்சாவதாரத்தினுடைய மேன்மையை தெரிவிக்கிறதுக்காகவும் யுகாவதார கதைகளோடு அச்சாவதாரத்தினுடைய மேன்மையை அனுபவித்து பகவானை காதலிக்கிறது என்பது ஒரு பெரிய புருஷார்த்தம் என்பதை காட்டுவதற்காக மோட்சத்தை நைகிந்தா நியாயத்தினாலே குறைச்சு சொன்னார். ஏழார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா ஒன்பதமங்கெய்தி அதில் நின்றும் வாராதொழிவதும் கொண்டே ஏதோ சொல்லிட்டு இருக்கா. மோட்சம்னு ஒரு இடம் இருக்குன்னு இருக்கா. யாரு போனாலும் திரும்பி வந்து யாரும் சொல்லலை. அதுக்கு ஆனா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்றாரு. அது இருக்குன்னா இந்த இடத்துல விசாரம் வேண்டாம், அதிகம் விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தா இருந்துட்டு போறது. இவ்வளவு நாள் என்ன சொன்னார், மோட்சம்னே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். அதை குறைச்சு சொன்னார். இதனுடைய மேன்மையை சொல்றதுக்காக அதை குறைச்சு சொன்னார். இப்ப என்ன சொல்ற, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதால என்ன அது நிற்கன்னா அது ஒரு புறம் இருக்கட்டும், விட்டுடலாம், அதை பத்தி விசாரிக்க வேணாம், நம்ம டைத்தை அதுல வேஸ்ட் பண்ண வேணாம். மோட்சம் ஒண்ணு இருக்கு இல்லை, அதை பத்தி விசாரம் பண்றதுல இப்போ நாயை செலவு பண்ண வேண்டாம். அது உண்டாக இல்லையாக பிணக்கண் எங்கை இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா போட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, கையிலேயே பலன் இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஆத்து புழக்கடையிலேயே தேன் இருக்கு. அப்படி இருந்துச்சு அவன் மலை மேல ஏறி இதுக்கு தேனை பிடிக்க போனோம் அப்படின்னு லோகத்துல சொல்ற வழக்கம் உண்டு. இது மாதிரி இங்கேயே பகவான் அனுபவிக்கிறதுக்கு அச்சை இருக்கு, விவாதார கதை இருக்கு, அச்சாவதார சேவை இருக்கு. அப்படி மோட்சத்தை பத்தி இப்ப என்னது, மோட்சம்ன்றது மலை மேல ஏறி கொம்பு தேனை பிடிக்கிற மாதிரி, ஆத்து மித்தத்திலேயே தேன் இருக்கிற போது எதுக்கு மலை மேல ஏறணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, முதல்ல என்ன சொன்னேன், மோட்சமே ஒண்ணு இல்லைன்னு இதுக்காக எவர் பெரிய திருமொழியில எனக்கு மோட்சம் கொடுன்னு கதையிலேரோ, எவர் பல இடங்கள்ல பல ஸ்துதியில இந்த 10 பாஷை அத்தியானம் பண்ணவா மோட்சத்துக்கு போவா, அவசியம் பரம்பரையா வாழ்க்கை உபாயத்துல இந்த 10 பாட்டை வாழ மூட்டும் மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னாரோ, அவரே பகவத் விஷயமான காமம் உயர்ந்து என்பதை காட்டுறதுக்காக கொஞ்சம் குறைச்சு சொன்னார். இப்ப என்ன சொல்ற, அதை பத்தி விசாரம் வேண்டாம், அது இருந்தா இருந்துட்டு போறது. இப்ப நமக்கு இங்கேயே கிடைக்கிறத அனுபவம், அச்சாவதார சேவைன்றது இங்கேயே ஒண்ணு கிடைக்கிறத, அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் அங்க போனோம். அது இருக்குதுன்னு சொன்னா கூட அதுல ஆசை வைப்பானா. நம்மாத்து மித்தத்திலேயே தேன் இருக்கு, தேனடை இருக்கு, தேன் ஒண்ணுன்னா எடுத்துட்டா போறது, எதுக்கு இதுக்காக பரிசிரமப்பட்டு மலை ஏறணும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஏறார் அது நிற்க. மோட்சத்தை பத்தி விசாரம்லாம் பண்ண வேண்டாம். இப்போ அது நிற்க இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா போட்டோம். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அதாவது லோகத்துல ஒரு சிலர் சொல்லுவா, இன்னைக்கு கிடைக்கிற கலாப்பழம் நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட உசந்ததுன்னு சொல்லுவா. இன்னைக்கு கிடைக்கிற கலாப்பழம்ன்றது ருச்சியே இருக்காது, கொட்டை அதிகமா இருக்கும், சதை குறைவா இருக்கும். கிராமத்துல இந்த கலாப்பழம்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது பறிச்சு சாப்பிட வழக்கம். இந்த ஆவணி மாசம் கிருஷ்ண ஜெயந்தியும் போது அது காய்க்கும். இந்த கலாப்பழமானது சதை பத்து குறைவா இருக்கும், கொட்டை அதிகமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்காது. நாளைக்கு ஒருத்தர் சொல்றான், இன்னைக்கு பசியோட இருக்கிறவன் என்ன சொல்லுவான், கலாப்பழம் கொடுக்கணும். இன்னைக்கு பசியோட இருக்கிறவனுக்கு கலாப்பழம் கொடுக்கணும், பசியோட இருக்கிறவன கலாப்பழமாவது கொடுத்து பசி எடுத்துக்கிறத விட்டு இன்னைக்கு பசியோட இது, நாளைக்கு வா உனக்கு பலாப்பழம் தரேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியாதோ அப்படின்னு லோகத்துல சொல்லுவா. ஆனா இது அப்படி இல்லை. அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா, இன்னைக்கு கிடைக்கிற கலாப்பழம் நாளைக்கு கிடைக்க போற பலாப்பழத்தை, கையில இல்லாத பலாப்பழத்தை விட பசி இருக்கும்போது கிடைக்கிற கலாப்பழம் வசந்தது என்று சொல்ற மாதிரி இதை நினைச்சிட்டு போறா. மோட்ச அனுபவத்தை விட இது மட்டம், அச்சாவதார சேவை மட்டம்
அப்படின்னு நசுண்ட போராட்டத்துக்கு என்ன சொல்றாருன்னா மாத்தி சொல்றார். அங்க வைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட இங்க அர்ச்சாவதார சேவை ஒன்றும் குறைஞ்சது இல்லை என்று சொல்வதற்காக ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. அது ஒரு மாம்சத்தை சாப்பிடணும்னு ஆசை கொண்டவன் இருக்கான். அவனுக்கு அதாவது இதனால சொல்ல வர்றது என்னன்னா இடம் எதுவா இருந்தாலும் பகவத் அனுபவம் முக்கியம்ன்றது நம்மாழ்வார் இந்த மாதிரி பாசத்தை சாச்சிருக்க. அதாவது ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றும் வான். ஆழ்வாரம் பல இடங்களை மோட்சத்துக்கு வரைய கடைசியில அவற்று வீடு பெற்றேன்னு சொல்ற. ஆனாலும் பகவத் அனுபவம் பண்றது இந்த தாபத்ரயத்துக்கு நடுவுல பகவத் அனுபவம் பண்றது, அச்சாவதார சேவா பண்றது, விவாதார கதைகளை கொண்டு கண்ணீர் மல்கிறது என்பது உயர்ந்த புருஷார்த்தம் என்ற காட்டுறதுக்காக ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது. கொஞ்சம் கிட்டக்கவா பக்கத்துல உட்காந்துக்கோ, ஒன்றுண்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, யான் உரைப்பது ஒன்று உண்டு. உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாளா இருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்று இருக்கு, கொஞ்சம் வா பக்கத்துல சத்த உட்காந்துக்கோ. முன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருக்கு. உனக்கு பக்தாளுக்கு எவ்வளவு பண்ணாலும் போருங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது. ஏதாவது பண்ணணும்னே நினைச்சிட்டு இருக்க. நீ மேக்சிமம் பண்ற லாபம் என்ன தெரியுமா? பக்தாளுக்கு வைகுண்டம்ன்ற ஒரு மோட்ச இடத்தை கொடுக்கறது, மோட்சத்தை கொடுக்கறதுன்றது உயர்ந்த புருஷார்த்தம் சாஸ்திரம் சொல்லிட்டு நீ கொடுக்குற. அது பெரிய நீ கொடுக்கக்கூடிய பலன்லயே பெரிய பலன் அது. நின் புகழில், ஆனா நான் ஒன்று சொல்றேன், நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்றினதோ. இந்த தாபத்திரயத்தோடு பாதிக்கப்பட்டு சம்சாரத்துல இருக்கிற தசையிலேயே மனமுருக உன்னை நினைச்சு அனுபவிக்கக்கூடிய மனம் இருக்க, அந்த மனத்தை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதை விட நீ மோட்சம் ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாள். சாஸ்திரத்துலாம் சொல்லியிருக்க, அது பெருசுன்னு எனக்கு தோணலை. நீ சொல்லு, அது பெருசா சின்னதா நீ சொல்லு. நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவருக்கு வைகுண்டம் என்று அருளும்பான் அப்படின்னு ஆழ்வாரும் கேட்கிற. அப்படின்னா வைகுண்டம் இல்லைன்னு நாஸ்திகவாதம் இல்லைவா? என்ன சொல்றான்னா, இந்த லோகத்துல இருக்கும் போதே பகவத் விடயத்தை அனுபவிக்கிறது, ஆறாத காதல் கொண்டிருக்கிறது என்பது பெரிய புருஷார்த்தம் என்பதை காட்டுறதுக்காக நம்மாழ்வாரம் அப்படி சாட்சிக்க. அது மாதிரியாக சாதிக்கிறார். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. ஏர் என்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம், ஆர் என்ற சொல்லுக்கு மிகுந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அழகிய முயலை விட்டு காக்கை பின் போவதே. காக்கன்றது நாலு விதமான வித்தியாசம். காக்கைக்கும் முயலுக்கும் 4 வித்தியாசம். ஏன்னா கலாப்பழம் இன்னைக்கு கிடைக்கிற கலாப்பழம் நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை போல உயர்ந்தது என்று லோகத்துல நினைச்சிட்டுவா. அப்படின்றதுக்காக என்ன பண்ற, இந்த உதாரணத்தை கொடுக்குற. வைகுண்டத்துல போய் பகவான் அனுபவிக்கிறது காக்கை அனுபவிக்கிற மாதிரி. ஒருத்தனுக்கு மாம்சம் சாப்பிட்றவன் க்ஷத்ரியன்னு வச்சுப்போம், மாம்சாசி அவன். மாம்சத்தை சாப்பிட்றவனுக்கு காக்கா கிடைச்சா நல்லதா, முயல் கிடைச்சா நல்லதா? அவ காக்காவை முயல் கிடைக்கும் பொழுது அங்க கலாக்கா பலாப்பழம், இங்க காக்கா முயல். ஒரு க்ஷத்ரியன் சாஸ்திரத்தால அனுமதிக்கப்பட்டவன், அவன் மாம்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு முயல் கிடைக்கும் பொழுது காக்கையை எவனாவது பிடிப்பானா? ஏன் அப்படின்னு சொன்னா, முயல்ன்றது 4 வித்தியாசம். முயலுக்கும் காக்கைக்கும் 4 வித்தியாசம். முயல் பூமியில ஓடக்கூடியது, பிடிச்சிக்கலாம், சுலபமா பிடிக்கலாம். பூமியில இருக்கக்கூடிய முயலை பிடிக்கிறத விட்டுட்டு ஆகாசத்துல இருக்கக்கூடிய காக்கையை பிடிப்பானா எவனாது அப்படின்னு ஒண்ணு. அப்போ இதை பிடிக்கிறது சுலபம். இங்க இருக்கிற அச்சாவதா இப்ப நினைச்சா போய் நாளை காத்தால ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிக்கலாம், நினைச்சா நாளை காத்தால திருப்பதி அப்படி சொல்ல முடியாது, இருக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு புக் பண்ணிட்டு போய் சேவிக்கலாம். நினைச்சா மேல்கோட்டை போய் பெருமாள் சேவிக்கலாம். அப்போ இது நினைச்ச உடனே நடக்குது. அப்போ இது பூமியில அச்சை என்பது முயலை பிடிக்கிற மாதிரி, காக்காவை பிடிக்கிற மாதிரி மோட்சம் என்பது. அதனால பூமியில அது பிடிக்கிறது என்பது சுலபம் என்று அர்த்தம் ஒண்ணு. அடுத்தது, இதுக்கு உபகரணம் எதுவும் தேவையில்லை. முயலை பிடிக்கிறதுக்கு கூட ஓடி போய் கையாலேயே அமுக்கி பிடிச்சிடலாம். காக்காவை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்டிக்கோலாவது வேணும். கையில உண்டிக்கோல்னு கிராமத்துல வச்சு அடிப்பா. அந்த காக்காவை பறவைகளை பிடிக்கிறதுக்கு உண்டிக்கோல் வேணும். அப்ப இதுக்கு உபகரணமும் தேவையில்லை. அது ஒருவேளை பிடிச்சோம், காக்காவை பிடிச்சா என்ன ஆகும், வாழைப்பூவை ஆஞ்சா வாழைப்பூ பெருசா இருக்கும், ஆஞ்சு பார்த்தா கடைசியில
ஒண்ணுமே இருக்காது. திருச்சி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி காக்காவை ஆஞ்சி பார்த்தா கடைசியில மாம்சம் ஒண்ணுமே இருக்காது, 100 கிராம் கூட வராது. ஆனா இந்த முயல் ஆய வேண்டியதே ஒண்ணும் இருக்காது, பூசணிக்காய் மாதிரி அப்படியே மொத்தமே காயா மாறும், வாழைப்பூ மாதிரி அந்த முயல் இந்த காக்காவோட மாம்சம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மாம்சமும் அதிகம். இது தரையில பிடிக்கிறது சுலபம், உண்டிக்கோல் தேவையில்லை, பிடிச்சா விட்டு மாம்சமும் அதிகம் கிடைக்கும். 2 கிலோ 3 கிலோ கிடைக்கும். அது 100 கிராம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ பரிசமப்பட்டு உண்டிக்கோலை வச்சு அடிச்சு ஆஞ்சு கடைசியில் பார்த்தா 100 கிராம் கிடைக்கணும். அது அவருக்கு டேஸ்ட் தெரியுமோ தெரியாதுனால முயல் மாம்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். காக்கா மாம்சம் ரொம்ப குறைவானது. இந்த 4 வித்தியாசம் இருக்கு. அப்போ கலாப்பழத்தப்போ இன்னைக்கு கிடைக்கிற கலாப்பழத்தை விட கலாப்பழம் நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட நினைச்சிட கூடாது. ஏன்னா முதல்ல என்ன பண்ண மோட்சத்தை குறைச்சி சொல்லி நகிஞ்சா நியாயத்தால அச்சையினுடைய உயர்வு சொன்னார். இப்ப என்ன சொல்றேன்னா, வழி இல்லாதவனுக்கு, அதாவது நன்னா வயிறு ரொம்ப சாப்பிட்டவனுக்கு நல்ல க்ஷீரானம் கொடுத்தா கூட ரசிக்காது. அதே ரொம்ப பட்னியா இருக்கிறவனுக்கு ஒரு கஞ்சி கொடுத்தா கூட ரசிக்கும். அத மாதிரி இந்த அச்சை ரசிக்கிறது போல இருக்கு. அவ்வளவு வசந்தது இல்லை. அச்சாவதார கதைகளை கேட்கறதும், கண்ணீர் மல்க கதைகளை கேட்கறதும், மனசை பகவானுக்கு பறி கொடுக்கறதும், குணானுபவத்துல அச்சையை சேவிக்கிறது ஒன்றும் வசந்தது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது என்பதற்காக ஏறார் முயல் விட்டு, ஏறார் முயல் விட்டு, அந்த ஏர் என்கிற சப்தத்துக்கு அழகு என்கிற பொருள் இருந்தாலும் இந்த 4 வித்தியாசத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். முயல் விட்டு காக்கை பின் போவதே, இதுக்கு பிரமாணம் இருக்கு. சவுஷயான் பவதி ஜாயமான பகவான் உகந்து அருளின நிலம் அச்சாவதாரம், அதுவும் ஒரு அவதாரம். பகவானுடைய 5 நிலைகள்ல ஒண்ணு விபவாவதாரம். ஸ்ருதியே சொல்றது சவுஷயான் பவதி ஜாயமானா, அவனுக்கு பெருமை பிறக்க பிறக்க பெருமை அதிகமாகுது அப்படின்னு சொல்றது. வைகுண்டத்திலே இருக்கிற பகவானை அனுபவிக்கிறத விட இங்க பிறக்க பிறக்க பகவானுக்கு பெருமை கூடுறது. ஏன்னா அவை எல்லாரும் நித்திய சூரிகள், பசி இல்லாதவனுக்கு சாதம் போல அங்க பகவான் அனுபவிக்கிறது. இந்த தாபத்திரையும் எத்தனையோ சிரமங்கள் இதுக்கு நடுவில் அனுபவிக்கிறான். பெங்களூர்ல ஏசி போட்டா ஏசி யாரும் இருக்க மாட்டார். மெட்ராஸ்ல வைகாசி மாசத்துல ஏசி போட்டா மாதிரி அங்கதான் ரசிப்பா. ஒரு வஸ்துவுக்கு சக்தி எப்பயும் ஒன்னா இருந்தாலும் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரவாச தேவனோ, இங்க இருக்கிற ராமகிருஷ்ணனோ, ரங்கனோ, ஸ்ரீனிவாசனோ, இந்த பெருமாளுக்கு குணமெல்லாம் ஒன்னா இருந்தாலும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாலும், ஸ்ட்ரீட் லைட்டு யாரோ ஆஃப் பண்ண மறந்துட்டா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. காத்தால ஆஃப் பண்ண மறந்துட்டா, ராத்திரி எரிஞ்சின்ற ஸ்ட்ரீட் லைட்டை தான் காத்தாலே எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுடைய தன்மையில எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா ராத்திரில அதுக்கு மரியாதை இருக்கு, பகல் அதுக்கு மரியாதை இல்லை. அதை கேட்பாரு. அது மாதிரியாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் பிரகாசிச்சுட்டு தாபத்திரயம் இல்லாத இருக்கவாளுக்கு முகம் கொடுக்கிற நிலை அது. இது தாபத்திரயத்தாலேயே பாதிக்கப்பட்டிருக்கவாளுக்கு தாகம் எடுத்தவனுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியாக அந்த ஊங்கிற சப்தத்தை சயேவ ஷேயான் போதி சஹா ஷேயானேவ போதி சஹா ஜாயமானேவ ஷேயான் போதி சஹா ஜாயமானஹா ஷேயான் பவத்யேவா. அந்த ஊங்கிற அர்த்தம் ஸ்ருதியில இருக்கிறதுக்கு ஊவுக்கு ஏவான அர்த்தம். எல்லா சப்தத்திலையும் சேர்த்துக்கலாம் அதுல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதுல பகவத் கதைகள் அவனுக்கு மனசை பறி கொடுக்கிறது, அச்சாவதார சேவா பண்றது என்பது மிகவும் உயர்ந்தது. இந்த கிரந்தமே எதுக்கு வந்ததுன்னா, இது இருந்தாதான் மூச்சுப்பம் வரும், பிரபத்திலையும் புத்தி வரும். இப்படி எதுக்காக நகிந்தா நியாயத்தால் சொல்லணும்? பெரிய திருமொழிக்கு முரண்பட்டு மோட்சத்துக்கு போங்கோ, இங்க இருக்காருங்கோ, பாம்போடு ஒரு கூற மாதிரி இருக்கிறது, இங்க இருக்கிறதுலாம் சொல்லிட்டு கதறி அழுது அவனை பெசு கொடுக்குறியா இல்லையான்னு டிமாண்ட் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி சொல்றது எதுக்குன்னு சொன்னா, இந்த இப்படி பிரபத்தி முதலியவத்தை பண்ணிட்டு மோட்சம் போனோன்ற ஆசை வரத்து கூட இந்த அச்சாவதார சேவையும் எம்பெருமாவுடைய கதைகளும் மகா விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கும் உத்தரகிருத்தியம் சரியான நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அதனாலே அதுக்காக என்ன பண்றதுன்னா, இத சொல்ல வேண்டியதும் உண்மையிலேயே தோஞ்ச மனசு பகவத் விடயத்துல பஜன சுகம் ஏகசிய விபுலம் பக்தி யோகம் பண்றான், அவனுக்கு நன்னா தெரியும். அவனு சாஸ்திரம் வாசியவன், பிரபத்தின்னு ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரியும், அது கேட்ட போது மோட்சம் கொடுக்கும்னு தெரியும். ஆனாலும் இது எப்போ அவன் பிராரப்தத்தை பத்தி அவனுக்கே ஞானம் கிடையாது. இன்னும் 20 ஜென்மம் கழிச்சு நமக்கு மோட்சம் வருமா, 30 ஜென்மமா, எதுவும் தெரியாது அவனுக்கு. அப்படி இருந்தும் கூட எப்படி அவனுக்கு ஆசை வருது? அது ஒரு பைத்தியகாரத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த உபாயமே
இந்த மீன்ஸே ரசமா இருக்கிற இடத்துல டிலே ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தனுக்கு 2 பேர் புத்தகம் வாசிக்கிறார். ஒருத்தர் எதுக்கு புத்தகம் வாசிக்கிறான்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வாசிக்கிறார். அப்ப அவனா சீக்கிரம் எல்லாம் பண்ணி முடிச்சு பரீட்சை எழுதி சர்டிபிகேட் வாங்கணும்னு வாசிக்கிறான். இன்னொருத்தன் வாசிக்கிறான். எதுக்கு வாசிக்கிறான்னா நாலேஜை கெயின் பண்ணணுன்றதுக்கு வாசிக்கிறான். அவனுக்கு அந்த நாய் போறதுன்னு தெரியாது, அதை ரசிப்பான். ஸ்கூல்ல கூட பெரிய ப்ராப்ளம் இப்ப என்னன்னா ஜனங்க குழந்தைகளோட புத்திசாலித்தனத்தை வளர்க்கறதுக்கு வழியை பார்க்கும். அதை விட்டுட்டு வெறுமை எக்ஸசைஸ் கொடுக்கறது, 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸாமை சிலபஸை 9th கன்வெர்ட் பண்றது, 9th நடத்திடுறது, பியூசி இதை +1 நடத்திடுறது. அது மாதிரி மார்க் வாங்குறதுக்கு ரெடி பண்றா. பண்ணக்கூடாது. அவனுக்கு மார்க் குறைவா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு நாலேஜ் தான் பவர்ன்றதை தெரிய வச்சு அவனுக்கு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டே ஏற்படுத்தலாம். அப்போ என்ன ஆகும்னா அது சுயம் பிரயோஜனமா இருக்கும். அப்ப என்ன பண்ணா நமக்கு பிராரப்தத்தோட முடிவுல மோட்சம்னு தெரிஞ்சு கூட பஜன சுகம் ஏகசிய விபுலம். என்ன பண்றா புத்திர சோகம் கூட சோகமாக தெரியாத நிலை இந்த பக்தி யோகம் பண்ணவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான், ஏறக்குறைய இந்த பஜன சுகம் கிடைச்சிடுறது அப்படின்றதால தான் அவன் ஈடுபடுறான். ஆகையினால இது அச்சாவதார சேவையும் கனத்த பக்தியும் பகவத்கீதைக்குரிய காதல் இருக்க அது இருந்துட்டானால் தானா மோட்சம் கிடைக்க போறது. இது இல்லைன்னா அது கிடைக்க போறது இல்லை. ஆகையினால இது அவசியம் இருக்கணும் என்பதை காட்டுறதுக்காக என்ன சொல்றேன்னா இது இங்க பகவத் அனுபவம் பண்ணிக்கொண்டு அச்சையை சேவிக்கிறது என்பது முயல் மாம்சத்தை சாப்பிட்றதுக்கு ஒக்கும். மாம்சாதிக்கு முயலை பிடிக்கிறதுக்கு சமம், மாம்சாதிக்கு காக்காவை பிடிக்கிறதுக்கு சமம் என்று சாட்சியார். சரி, அந்த முயலை நீ பெற்ற வழி என்ன என்று கேட்க அதுக்கு பதில் சாய்க்கிறார். ஏறாமுறையே எந்தன குற்றதுதான் ஆறார் குழல் எடுத்து கட்டி கதிர்முளையை வாரார வீக்கி மணிமேகலை செலுத்தி ஆறார் அயில் வேட்கன் அஞ்சனத்தின் நீரணிந்து சீரார சொல்லும் வந்து கொண்டடியார் என்றேன் நான். இதுவரை என்ன சாய்கிறேன் சொன்னா பரகால நாயிகா எப்பவே பிறந்ததுல இருந்து காதல் கொண்டிருக்கான். இந்த சிறிய திருமணல்ல தன்னை என்ன எப்படி பாவிச்சுக்கிறேன்னா கிருஷ்ணன் இங்கு எழுந்தருள் இருந்த காலத்துல ஒரு ஆயர் பெண்ணாக, அந்த ஆயர் பெண்ணானவள் பகவானிடத்துல காதல் கொண்டவளாக, அப்படிப்பட்டவளாக பாவிச்சு கொண்டு இந்த மடல் என்ன சாய்கிறேன்னா இந்த முயல் இருக்க கிருஷ்ணன் என்கிற முயல், அந்த கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனே உருவம் எடுத்துக்கொண்டிருக்கிற கடைசியில் சொல்ல போகக்கூடிய நானவனை காரா திருவேணி காணும் அளவும் போய் சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா வருதிருத்தான் பெண்ணரையே வெக்காவே பேரான் கண்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம் கணமங்கை காரார் மனித கண்ணனூர் பின்னகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குளம் கடிகை கடற்மல்லை ஏறார் குளிர்சூர் இடவெந்த நீர்மலை பாரோர் புகழும் பதறிபட மதுரை என்று கடைசியில அச்சையை கொண்டு போய் சேர்க்கிற. விவாதார கதையை நடுவில் வச்சு கடைசியில அச்சையை கொண்டு போய் சேர்க்கிற. இது ஒரு முயல் ஆச்சை, இந்த முயல் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்காக முயலை பிடிக்கிறதுக்கு நடந்த வழியை முதல்ல சொல்றேன். தான் ஏற்கனவே கிருஷ்ணனிடத்துல பக்தி கொண்டவளாக இருக்க ஏறான் இளமுறையில் எந்தனக்கு உற்றதுதான் என்னை போலே பருவம் கொண்ட பெண்களே எனக்கு என்ன நடந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். அப்போ காரார் குழல் எடுத்து கட்டி தான் ரொம்ப அழகான பெண், அதாவது இந்த பரகால நாயிகா இருக்காளே, இந்த ஆழ்வார் தன்னை கிருஷ்ணன் காலத்துல இருந்து ஒரு பெண்ணாக ஆயர் சிறுமியாக நினைச்சிட்டு சாய்கிறாரு. முதல்ல தன்னுடைய வடிவழக சொல்ற. அவன் கிருஷ்ணனுக்கு ஏற்ற அழகு கொண்டவர். இன்னும் கேட்டா கிருஷ்ணன் மடல் எடுக்கணும். நான் எப்படி கிருஷ்ணனை பார்த்து மடல் எடுக்கிறேனோ அது மாதிரி கிருஷ்ணன் மடல் எடுக்க வேண்டும். தமிழர் மரபுல ஆண் மடல் எடுக்கணும், பெண் மடல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற. அப்படி இருக்கச்சே கிருஷ்ணனாலே மடல் எடுக்கப்பட வேண்டிய அளவு அழகு கொண்டவள் நான். காரார் குழல் எடுத்து கட்டி, குழல் எடுத்து கட்டி, கார்னா கரிய என்று இருக்கும். ஆர் நிறைந்து இருக்கக்கூடிய குழல் கூந்தலை அலைய ஒண்ணாதபடி, இங்கேயும் அங்கேயும் காத்துல அல்லாடாதபடி கட்டின்னு சொல்லலாம், முடித்து என்று சொல்லலாம். எது காரார் குழல்
எடுத்து கட்டி அப்படின்னு சொல்ற. எனக்கு எடுத்து கட்டணும் அப்படின்னு சொன்னா அதிகம் இருக்கு. அதே ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஒரு சில குழந்தைகளுக்கு ரெட்டை பின்னல் போடுவா. ரெட்டை பின்னல் போடுறாருன்னா அந்த குழந்தைக்கு நிறைய தலைமுடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதே கொஞ்சம்னா அதை ரெட்ட முடியாதுன்னா அசிங்கமாயிடும். ஒரு குழந்தைக்கு அதிக தலைமுடி இருக்குன்னா ரெட்டை பின்னல் போடுவாங்க. நேர் வந்து எடுத்து பின்பக்கமும் இங்க நெற்றிலேருந்து ஆரம்பிச்சா பின்பக்கம் வரை எடுத்து 2 பக்கமும் ஆக்கி 2 பக்கம் பின்னல் போடுறாங்க. அப்போனா ஒரு சிலதும் அம்மா அப்பாவுக்கு பின்னலை தொங்க விட்டு கடைசியில ரிப்பனை முடிச்சு அதை இழுத்து மின்சு வாரி அம்மாவுக்கு மூச்சு வாங்கும். ஒரு சில குழந்தைகள் இப்ப கடைசி காலத்துல வேணா வெளியுலகம் இருக்கு, வழுக்கை ஆயிடுச்சு. அப்பா சொல்லி சின்ன வயசுல வெளியுலகம் கண்ணனுக்கு அதாவது ஐடிங் இருக்கு. அவர் வார்த்தையில சொன்னேன் நிறைய இருக்கும் குடுமிகள். அவ அம்மா சின்ன மேல உட்காந்து வச்சுட்டு நின்றுட்டு பின்னுவோம். எஸ்கட்டு கட்டுற போது அவரை சின்ன மேல உட்காந்து வச்சுட்டு அவன் நின்றுட்டு பின்னி எஸ்கட் கட்டுவா ஐடிங் இருக்குன்னு. எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு காரார் குழல் எடுத்து கட்டி கரிய நிறமுடைய கூந்தலை இன்னொன்னு என்ன பண்ண மேல பந்து ஆட போல அந்த பந்து ஆடுறதுக்கு தகுந்த மாதிரியாக ட்ரெஸ்ஸை போடணும். என்ன காரியம் பண்ண போறோமோ அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி யூனிஃபார்ம் இருக்கணும். பொதுவாக 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா பின்னி தொங்க விட்டுக்க மாட்டான். பின்னி தொங்க விட்டுக்கிறது தப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணுவான்னா பசங்கள்லாம் பெருசாகிடுச்சு அப்படின்னா ஸ்திரீகள் என்ன பண்ணுவா 45-50 வயசு ஆச்சு அப்படின்னா முடிஞ்சுப்பா, கொண்ட மாதிரி போட்டுப்பா. சின்ன வயசுல இருப்பா பின்னி தொங்க விட்டுப்பா. இது லோகத்துல இது. இவ சின்ன வயசுலயே எதுக்கு இவ பின்னி தொங்க விட்டுக்கலாமே, இவ எதுக்கு இவ முடிஞ்சுக்கிறா அப்படின்னு சொன்னா இப்ப பந்து ஆட போறா. பந்து ஆடுறதுக்கு பின்னல் தொங்கி இருந்தா அதுவும் அவ்வளவு முடி இருந்தால் அது பந்து ஆடுறதுக்கு சம கொடுக்கும் என்பதற்காக காரார் குழல் எடுத்து கட்டி, அக்குழல் எடுத்து கட்டி அப்படின்னா அது ஒரு பெரிய சமகாரியம்னு அர்த்தம். ஒரு பண்ண முடியாத ஒரு காரியம், முடியறதே அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவ்வளவு அடர்த்தியான நீண்ட முடி. அப்படின்னா கீழே பார்த்தோம் ஸ்தனகேசவதி நாரி. நாரிக்கு இருக்கக்கூடிய 2 லட்சணத்துல இது ஒரு லட்சணம். அப்படி இருக்கிறதுனால காரார் குழல் எடுத்து கட்டி அப்படி கரிய நிறமுடைய கூந்தலை எடுத்து கட்டி அடர்த்தி நீளம் மென்மை முதலில் எல்லாம் இருக்கிறதுனாலேயும் பந்தாடுவதற்கு பின்னி தொங்க விட்டுண்டா அது தடங்களாகும் என்பதற்காகவும் வயதான பெண்கள் கொண்டை போட்டுக்கிற மாதிரியாக கொண்டை போட்டுக்கொண்டு அப்படின்னா என் முகத்தை விட பின்னாடி கொண்டை பெருசா இருக்கு. அவ்வளவு முடி எனக்கு அதை 1 தடவை 2 தடவை 3 தடவை சுத்தி முடியணும். அப்படிப்பட்ட எடுத்து கட்டி முடிந்து என்று சொல்லாமல் எடுத்து கட்டி என்ற சொல்லால என்ன காட்டுறதுன்னு சொன்னா அவ்வளவு சமகாரியம்னு அப்ப மூச்சு வாங்கும். எனக்கு கொண்டை போட்டுக்கதான் மூச்சு வாங்கும். அந்த அளவுக்கு குரலை உடையவள் நான். ஆறார் குரல் எடுத்து கட்டி இது ஒவ்வொன்றும் எனக்கு இருக்கக்கூடிய அழகு ஒவ்வொன்றும் கிருஷ்ணன் மடல் எடுக்கணும். ஆனா என்ன அவன் மடல் எடுக்க வச்சிருக்கான். இப்போ தன்னுடைய அழகை வர்ணிச்சுட்டு கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிக்க போறேன். அதுக்காக நம்ம காரார் குரல் எடுத்து கட்டி கதிர் முளையை வாரார மீக்கி. கதிர் என்று சொன்னால் ஒளி. இங்க எவ்வளத்தை சொல்றது. எவ்வள காலத்து என்னுடைய ஸ்தனங்களை அது பெரிதாக இருக்கிறதுனாலே வாராலே கட்டி முடித்து கூந்தலை கட்டி முடித்த பிற்பாடு பந்து ஆட வேண்டும் என்பதற்காக என்னுடைய கதிர் முளைகளையும் வாரார வீக்கி அவைகளையும் கட்டி வைத்து மணிமேகலை திருத்தி. மணிமேகலை இது கூட பஞ்ச காப்பியத்தில் கூட தமிழுடைய 50 காப்பியத்திலையும் அந்த மணிமேகலைன்னு ஒன்று இருக்கு. அதுல எல்லாம் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி எல்லாம் சம்ஸ்கிருத சப்தம். மணிமேகலா மணி சப்தமும் சம்ஸ்கிருத சப்தம் மேகலாவும். சிலம்பு அதிகாரம், அதிகாரம் என்பது சம்ஸ்கிருத சப்தம், சிலம்பு தான் தமிழ் சப்தம். வளையாபதி பதி என்பது சம்ஸ்கிருத சப்தம். குண்டலகேசி 2மே சம்ஸ்கிருத சப்தம். இப்படி இருக்க சம்ஸ்கிருத தூஷிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. அவன் 50 காப்பியம்னு எது சொல்றியோ 50 காப்பியத்துல இருக்கக்கூடிய 50 காப்பியத்துடைய பெயர்கள்லயும் சம்ஸ்கிருதம் இருக்கு. அப்படின்னா அவளுக்கு தெரியாததில்லை. இதை மாற்றி வச்சிருக்க முடியாது அவளுக்கு அப்படின்னு சொன்னா முடியும். ஆனா அவர்கள் வடமொழியை தேடிச்சுக்கல. ஏன்னா இந்த தமிழ் மொழி என்பது இவ்வளவு செம்மொழியாக உயர்ந்த மொழியாக இருந்தாலும் கூட சமயத்துக்காக மொழியை பயன்படுது. நம்ம தேசத்துல மொழிங்கிறது கம்யூனிகேஷன்ல சாதம் போடு அப்படின்னா சாதம் போடுன்றத கையால காமிச்சா போறோம், கையால காமிச்சா கூட போறோம்.
அதனாலே சம்ஸ்கிருதத்தை அவசியம் வாசிக்கணும், வைதிகாலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்றான்னா வேணும்னே தான் சம்ஸ்கிருதத்தை புகுத்துறா. அதனால மணிமேகலை திருத்தி, மேகலா சம்ஸ்கிருத சப்தம், மணியின் சம்ஸ்கிருத சப்தம். இது ஒட்டியானம், அதாவது கூந்தலை முடிஞ்சுட்டேன், அப்புறம் என்னுடைய முளைகளை வாராலை கட்டி கொண்டேன், அப்புறம் மணிமேகலை, இந்த வஸ்திரங்கள்லாம் விலகக்கூடாது பந்தாடுவதற்கு என்பதற்காக மணிமேகலை திருத்தி. மணிமேகலை திருத்தி என்று சொன்னால் மணிமேகலை அணிந்து என்று சொல்லல, திருத்தி என்று சொல்றதுனால ஒரு சிலர் புடவு உடுத்திக்கு தெரியாதவர்களுக்கு 50,000க்கு புடவு வாங்கி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நன்னா பதுஷா உடுத்திக்கிறவர்களுக்கு ஒரு வாயில் புடவை வாங்கி கொடுத்தாலும் அதை பதுஷா உடுத்திப்போம். பதுஷு இல்லாத ஏடாகுணமா உடுத்திக்கிறவர்களுக்கு எவ்வளோ இதுல வாங்கி கொடுத்தானா. ஆபரணங்கள் மட்டும் அழகு இல்லை, அந்த ஆபரணத்தை எப்படி அவ அணிந்து கொள்றா என்பதில் அழகு. நான் என் அலங்காரம் பண்ணிக்கிறதுலையும் கெட்டிக்காரி தான். அதனால மணிமேகலை திருத்தி, மணிமேகலையை ஒட்டியானத்தை, இடுப்புல ஒட்டியானத்தை பதுஷாக கட்டிக்கொண்டு, அழகாக கட்டிக்கொண்டு, அப்படி மணிமேகலை திருத்தி ஆறார் அயில் வேர்க்கன் அஞ்சனத்தின் நீர் அணிந்து. ஆறு என்று சொன்னால் மீமிசை சொல், மிகவும் 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 அப்படின்னா ஆறார் அயில் வேர்க்கன். அயில்னா கூர்மையான, அயில்னா கூர்னு அர்த்தம், ஷார்ப்பா இருக்கிறது அர்த்தம். வேல்னா வேலாயுதம். என்னுடைய கண்கள் எப்படிப்பட்டவைனா ரொம்ப அழகானவை, கிருஷ்ணனை பிச்சேத்த வைக்கும்படியான கண்கள். மேல கிருஷ்ணனுடைய கண்ணை வர்ணிக்க போறாங்க பிரகால் நாயகி. என்னுடைய கண்களானவை கிருஷ்ணனை பிச்சேத்தும்படியான கண்கள். ஆகையினால ஆறார் அயில் வேர்க்கன் அழகு பொருந்திய மீமிசை சொல். ஒரே அர்த்தத்தை கொண்ட 2 சாட்சி இருக்கிறதுனாலே அவ்வளவு அழகு என்று இருக்கும். அவன் மட்டும் கப்பியாகம் புண்டரீகமேவம் க்ஷினின்னு உபனிஷத்து அவளை சொல்லிட்டு சொன்னால் என் கண்ணும் அப்படிப்பட்டதுதான். அதனால அழகு பொருந்திய வேல் கண் இது. அழகும் கூர்மையும், அழகிற்கு கூர்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கருப்பு கண், பூனை கண் மாதிரி இல்லை, கருத்த கண், வேலை போன்ற கண், நீண்ட கண், அழகான கண். அதை மேல மேல 6 ஒரு 10 6 வேணா போட்டுக்கலாம். அப்படின்னா அவ்வளவு அழகான கண்கள். ஆறார் அயில், அயில் என்று சொன்னால் கூர்மையான வேல், அயிலா இருக்கிற வேல், கூர்மையா இருக்கிற வேல், வேல் போன்ற கண்ணில் அஞ்சனத்தின் நீர் அணிந்து. அதுல ஆக்சுவலா மையிட்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது, அவ்வளவு அழகு. ஆனாலும் என்னன்னா சாஸ்திரத்துல சொன்னதை இட்டுக்காக இருக்கக்கூடாது. சாஸ்திரத்துல மங்களம், கண்ணுல மையிட்டுக்கிறது மங்களம்னு, மையிட்டுக்காக ஸ்திரீகள் இருக்கக்கூடாது. சுமங்கலிகள் புஷ்பம் வச்சுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, அதாவது ஏழையா இருக்கிறவங்களுக்கு புஷ்பம் இல்லாட்டா போலாம். ஆனா இந்த கண்ணுல மைய தீட்டிக்கிறது முக்கியமான. அவர் கை வர, கழுத்துல காது மூக்குத்தி, காது மூக்குத்தி இல்லாதே இருக்கக்கூடாது, கையில வளையல் இல்லாம இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சாஸ்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் மையிட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த மையை இட்டுக்கொண்டு, மை எதுக்கு இட்டுக்கணும்னு சொன்னா என் கண்ணுக்கு மை அழகு சேர்க்க போறது இல்லை, ஆனா சாஸ்திரம் சொல்லி நான் விட்டு அதை பண்ணியாகணும். அப்படின்னா அது மங்களத்துக்காக இட்டுக்கொள்ளப்படுறது. சம்பிரதாயத்தை மீறக்கூடாது, சாஸ்திரத்தை மீறக்கூடாதுன்னு இட்டுக்கணுமே தவிர அழகுக்கு ஈடுகிறதே மங்களார்த்தமாக அஞ்சனம் இட்டு. என் கண்ணுக்கு மை தேவையில்லை, ஆனா சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஸ்திரீகள் இப்படி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு, இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு, அதை மீறக்கூடாது, மங்களமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதுல யானை, பசுமாடு, உத்தம ஸ்திரீகள் அவளை விஸ்வரூபத்துல முன்னணிக்க வைக்கிறது. இப்ப கூட அது ஒரு சிலர் வந்தா 6 கஜம், அது முன்னாடியே எங்கேயாவது சொல்லி கூட அதை தீர்மானம் பண்ணிட்டு வருவாங்க. அவ என்னவோ இது இல்லை, இப்ப நாம யார வேணா பார்த்துக்கலாம். ஒரு மகாராஜா என்று சொன்ன உடனே மாலவனோ ஒரு மகாராஜா, ஒரு பகவான், அவனுக்கு தீபம் காட்டுறது, ஒரு ராஜாவுக்கே இது பண்ணலாம். எப்படி இருக்குன்னா பரதன் வந்தா அவ ராஜ்ய தீபம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தி பாட்டு, அவன் கதவை திறக்கும் பொழுது மங்கள தீபம் இருக்கணும், பாட்டு பாடணும். அப்படியா இருக்கு. இப்ப கூட ஸ்ரீரங்கத்துல வீணை மீட்டரா பார்ப்போம், 6 பெருமாளுக்கு வீணை மீட்டரா ரங்கநாதனுக்கு. அது மாதிரியாக பண்ணணும்னு சொன்னோடனே அவனுக்கு காதுல பறையடிச்சா மாதிரி, இவனுக்கு பரதாழ்வானுக்கு காதுல அசுமத்துக்கு பட்சிக்கு அந்த மாம்சம் கொண்டு அந்த பட்சிய பிடிக்கிறவன்
காட்டுல அதை பிடிக்கிறது கஷ்டம். எந்த அம்புக்கும் அது மிஞ்சாது, அவ்வளவு வேகமா பறக்க முடியாது. என்ன பிளான் பண்ணி அடிச்சாலும் பறந்துடும். அதுக்காக நம்மளா இந்த வேடனானவன் ஆம்பியாளுக்கு கர்நாடக சங்கீதம் சொல்லி வைப்பான். அவோ நல்லா பாடுவோம். கர்நாடக சங்கீதம் பாடினா அது மயங்கி கேட்கும். அது மிருகம், ஒரு மான போல மிருகம்னு சொல்றா, ஆனா பக்ஷின்னு சொல்றவா பல பேர் வியாக்கியானத்துல இருக்கா. அந்த அது ரசிச்சு இந்த வேடனுடைய ஆம்பியா ரசிச்சு பாட்டு பாடுவள். அது கேட்டு இருக்கும். கேட்டு இருக்கும்போது உடனே இவன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டு அது காதல கூடாத மாதிரி தாரத்தை அடிப்பான். அந்த கர்நாடக சங்கீத பாடும் போது வெஸ்டர்ன் பாட்டை ஏதாவது கண்ணா அப்படின்னா கத்தினா எப்படி இருக்கும், அது மாதிரி அதுக்கு அது கேட்டுக்க ரசிக்க முடியாது. இந்த கர்நாடக சங்கீதம் கேட்டு டப்பட்டப்பட்டப்பட்டமா நம்ம அடிக்கிற அந்த தாரத்தை அதனால கேட்க முடியாது. பொட்டுன்னு மயங்கி கீழே விழுந்துடும், மரத்துலேருந்து கீழே விழுந்துடும். இவனுக்கு பிடிக்கிறது சொல்லுவதால எடுத்து பையில போட்டு போடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி பரதனுக்கு இருக்குது. வந்திகள் பாட்டு பாடுறதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னா, இப்போ ஆர்வீகத்தை குடிச்சுன்னு அங்க நிக்கிறாளா, அது நமக்கும் ரொம்ப அவ சொன்னாலும் தப்பு. இந்த கால தோஷம் சொல்லாதே இருக்க முடியல. 4 பேர் நம்ம சொன்னா 4 பேர் நம்மள கரெக்ட் பண்றாங்கடா. இதெல்லாம் அவாவா சொல்லி வைக்க வேண்டியது இருக்கு. எத்தனையோ இருக்கு. அதுவும் பழைய காலமா இருந்தா இப்ப வீடியோ கிடையாது. அவ ஐயோ எல்லா விதத்துலயும் ப்ராப்ளம் இருக்கு. சொன்னாலும் ப்ராப்ளம், சொல்லாட்டாலும் ப்ராப்ளம். அது மாதிரி நிறைய சிரமங்கள். வரவா கோவிலுக்கு வரோம், சொருபத்தோட நாம நின்றுட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்ப அதை சொல்றதா சொல்ல மாட்டாவா, சொன்னாலும் தப்பு சொல்லாட்டாலும் தப்பு. சூடு அது மாதிரி இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு மங்களார்த்தமாக மையிட்டுக்கணும்னா இட்டுண்டாகணும், திருமட்டுக்கணும்னா திருமட்டுண்டாகணும். அதாவது மையிட்டுக்கணும்னா மையிட்டுண்டாகணும். அதை நிறுத்த முடியாது. அதுக்காக நான் மையிட்டுண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அழகானவன் நான். ஆறாரையும் வேட்கன் அஞ்சனத்தின் நீரணிந்து. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கடைந்த பாத்திரத்திலே நெகிட்டா போலே மங்களார்த்தமாக அஞ்சனம். பெரியாச்சாம்பிள்ளைன்னு ஒருத்தர் தேவை. அவருடைய ராசிக்கியத்துல ஏதாவது ஒரு 1%, 0.1% நமக்கு வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ராமா என்ன சொல்றேன், ஆறாரையும் பேர்க்கன் அஞ்சனத்தின் நீர் அணிந்து மங்களார்த்தமாக அஞ்சலிட்டு கடைந்த பாத்திரத்திலே நெய்யிட்டா போலே. பாத்திரத்துல நெய் கடைகிறான். பாத்திரத்துல நெய்ய கடைஞ்ச எந்த பாத்திரத்துல வெண்ணெய போட்டு நெய்ய கடைஞ்சாலோ அந்த வெண்ணெய் பாத்திரத்துல இருந்து நெய்ய வச்சா மாதிரி, காய்ச்சின நெய்ய வச்சா மாதிரி இவ கண்ணுல இருந்து கருப்பை எடுத்து அதை தீட்டுற மாதிரி அப்படின்னு அர்த்தம். இவ கருப்புக்கே இவள் கண்ணுதான் இலக்கு. அப்போ கடைஞ்ச பாத்திரத்துல வெண்ணெய் கடைஞ்ச பாத்திரத்திலேயே நெய்ய வச்சா மாதிரியாக கருப்பான இவள் கண்ணிலேருந்து அந்த கண்ணையிலேருந்தே கொஞ்சம் எடுத்து இங்க தீட்டு விடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவ்வளவு கருப்பு கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அத மாதிரியாக எனக்கு நான் மையிட்டு காட்டாலும் அழகா இருப்பேன், மை தேவையில்லை. ஆனாலும் மங்களம் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு இருந்து. ஆறாரையும் பேருக்கு அஞ்சனத்தின் நீரு. அது பழைய காலத்துல பவுடர் இருக்கு. இந்த ஐடெக்ஸ் எல்லாம் அப்படியே கோல்டா இருக்கு அப்படின்னு. நம்ம திருமணம் ஸ்ரீசூர்ணத்தை குழைச்சிக்கிற மாதிரி குழைச்சி இடணும். நீருனா பொடின்னு இருக்கும். அந்த பொடியை எடுத்து அதை ஜலத்துல சேர்த்து இட்டுக்கணும் அன்னைக்கு. ஏன்னா ஜலம் சேர்ந்துட்டா ஆச்சார பருவது அப்படியே கூடாது. சுண்ணாம்பு ஜலம் சேர்த்துக்க கூடாது, அப்பப்போ பவுடர் சேர்த்துக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, பொதுவாக முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு பண்ணிப்பா அப்படின்னு சொல்ற ரீதியில நீரு அஞ்சனத்தின் நீர் அணிந்து. நீருனா பவுடர் எடுத்து குழைச்சு கண்ணுல இட்டு கொண்டு அஞ்சனத்தின் நீர் அணிந்து சீரார் செரும்பந்து கொண்டடியா நின்றேன் நான். சீரார் செரும்பந்து, அந்த பந்துக்கு ஒரு விசேஷம். சீரார் செரும்பந்து, இவளுடைய கையோட ஸ்பர்சம் அதுக்கு ஏற்பட்டதே, அது பண்ண பாக்கியம். செழும் பந்து, அழகிய பந்துன்னு ஒரு அர்த்தம். அதாவது அழகிய பந்து அப்படின்னு ஒரு அர்த்தம். சீர் என்கிற சொல்லுக்கு அழகு என்று அர்த்தம். அதனால அழகிய பந்து என்று வச்சுக்கலாம். அல்லது இவருடைய கைஸ்பர்சம் படும்படியான பாக்கியம் பண்ண பந்து அப்படின்னா அந்த பந்தை பார்த்து கிருஷ்ணனே நினைக்கணும். பந்து பாக்கியம் பண்ணிருக்கு, நமக்கு பாக்கியம் இல்லையே. மகாகவி காளிதாசன் சொல்றான், துஷ்யந்த வரான், ஆசிரமத்துல வரான், அவளை பார்க்கறான், சகுந்தலையை பார்க்கறான். அப்ப மனசுக்குள்ள அழகுல ஈடுபடுறான். ஆனா மனசுக்குள்ள தர்மத்துல புத்தி இருக்கிறதால, இப்ப பிராமண பெண்ணா இருக்காளே, நாம கத்திரியனாச்சே, ஆசை வைக்கப்படாது. இப்போ முதல்லயே அந்த எண்ணம் வரும்போதே தவிர்த்துடணும்.
இவளை அடுத்த க்ஷணம் பார்க்கக்கூடாது. ஒரு க்ஷணம் பார்த்த உடனே மனசு லயிக்குது, அடுத்த க்ஷணம் பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறான். ஆனா அவளுடைய அழகு பார்க்க விடாம இல்லை. அப்படின்னா இப்படி திரும்பனா திருப்பி அவளை பார்க்கறான், திரும்பனா திருப்பி அவளை பார்க்கறான். அப்போ மனசுக்குள்ள தர்மம் வர்றது. இவள் பிராமண பொண்ணு, நாம க்ஷத்திரியன், இது சாஸ்திரத்துக்கு விருத்தம், அதனால பண்ணப்படாதுங்கிற எண்ணம் அவள் அழகு பார்க்க வைக்கிறது, திரும்பி திரும்பி பார்க்க வருது. இப்படி நினைச்சுட்டே இருக்கான். அவ உதட்ட பார்த்துக்கான். அப்ப அவனுக்கு ரொம்ப மனசு விகாரம் அடையுது. பார்த்துட்டே இருந்துச்சு, ஒரு வண்டு அவ உதட்டுல உட்காந்து போயிடுச்சு. அப்படின்னு பார்த்தா அதுக்கு சாஸ்திரம் இல்லை, ஜாதி இல்லை. அது மாதிரி எவ்வளவு பாக்கியம் பண்ணிட்டு நாம இப்படி பண்ணலாமா, இவளை பார்க்கலாமா கூடாதான்னு நாம மனசுல இருக்கும்போது அது பாட்டுக்கு அவ உதட்டுல உட்காந்து வண்டு அவ உதட்டுல உட்காந்து எழுந்து கொடுத்துப்பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது மாதிரியாக ஸ்ரீராஜனும் கிருஷ்ணன் கணக்க என் கையில இருக்க பந்தை பார்த்தான்னா அந்த பந்து பண்ண பாக்கியம் நாம பண்ணலையேன்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஸ்ரீராஜனும் கொண்டு அடியா நின்றேன். நான் பாட்டுக்கு விளையாடி இருந்தேன். இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். பந்து விளையாடுறதுக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு மங்களமா மகாலட்சுமி கலையோட நான் பந்து ஆடிட்டு இருந்தேன். பந்தாடின்ற போதுதான் எனக்கு ஒரு விஷயம் வந்தது. நான் பண்ண பாபம் என்னை கூட்டா 4 பேர் பண்ண பாபமா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு கூட்டாது வழி. நான் செந்தில ஒருத்தன் வந்திருக்கான், ஏதோ கூட கூட்டாடுறானா கிருஷ்ணன், நாங்களாம் பார்க்க போறோம், நீ வரலையா அப்படின்னு என்னை பார்த்து கூட்டா. நான் பண்ண பாபம் போய் பார்த்தேன். இந்த பாபம்னு சொல்றதால பக்தியை சொல்றேன். ஏன் சொல்றேன்னு சொன்னா பின்னாடி கஷ்டப்படுறதுனால. அன்னைக்கு கணக்கு அவனை பார்க்க போகாம இருந்தா நான் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பேன். ஏற்கனவே அவனை பத்தி தெரிஞ்சுட்டு ஆசை இருக்க போய் பார்த்துட்டு இப்ப நோவு வந்துடுத்து அப்படின்றதுக்காக சாய்க்கிறார். அவன் போனா அவன் எப்படி இருக்கான்? நீரார் கமலம் போல் செங்கன்மான் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழப்பறைகரங்க சீரார் குடமிரண்டே தீ செழுந்தருவே ஆறார சொல்லி ஆடு மது கண்டு ஏறார் இளமுலையார் என்னை அருமெல்லாரும் வாராயோ என்றார் சென்றேன் வல்வினையால். இங்கேந்து இவ கிளம்பி பந்தாடிந்திருந்தவள் நாட்சந்தியிலே கிருஷ்ணன் குடக்கூத்தாடுறான் என்பதை இவளாக தெரியாம ஒருவனை பிடிக்க எண்ணி ஊரை வளைப்பாரை போலே. ஒருத்தனை பிடிக்கணும்னா போலீஸ்காரன் வரா, இங்க யாரோ டெரரிஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஊரையே முதல்ல சுத்தி வளைச்சுட்டு தான் அவங்க கிராமத்துக்குள்ள நுழைவான். அப்ப என்கிட்ட ஆசை என்னை பிடிக்கணுன்றதுக்காக இவன் குடக்கூத்தாட வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா குடக்கூத்தாடுறான். யாருக்கும் தெரியாத போயிட்டா என்ன பண்றது? அதுக்காக பறவேற வாசிக்கிறான், பறவாசி கூப்பிடுறான். அவனுக்கு மயங்காதவா யாரும் இல்லை. அப்போ மொத்தவெல்லாம் சொல்றா, யாரெல்லாம் பின்னாடி கிருஷ்ணன் மறந்ததுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதோ அவ எல்லாமே என்னை கூட்டா. அவ என்கிட்ட சொன்னா, நீரா கமலம் போல் செங்கன்மால் என்றொருவரும் பாரோர்கள் எல்லாம் மகிழ பரிகரங்க சீரார் குடமிரண்டேத்தி செழுந்தருவே ஆறாரண சொல்லி ஆடு மது கண்டு ஏறார் இளமுலையார் என்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு சென்றேனன் வினையார். ஒரு பையன் பாட்டுக்கா எக்ஸாம் இருக்குன்னு படிச்சுட்டு இருக்கோம். 4 பசங்க வரும். அது கிரிக்கெட் பேட்டையை ஓசப்படுத்தின்னு வரும். இவன் கிரிக்கெட் பைத்தியக்காரன். இவன் பாட்டுக்கா எக்ஸாம் முடிகிற வரை கிரிக்கெட் ஆடக்கூடாது அப்படின்னு இருப்பான். அந்த பசங்க வாசல அந்த கிரிக்கெட்டை தட்டும், ஓசப்படுத்தும். உடனே என்ன பண்ணுவோம், ஒரு க்ஷணத்துல இந்த வைராக்கியம் போடும். அது மாதிரியாக இவ என்ன பண்றான்னா, இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு இப்ப போயிட்டா, இப்ப கூத்தாடி நேரத்துக்கு கிருஷ்ணன் கூத்தாடி நேரத்துக்கு போயிட்டா, கிருஷ்ணனை பார்த்துட்டா உடம்பு மெலிஞ்சு போச்சு, காதல் நோய் அதிகமா போச்சு, அவன் திருப்பி இவளை ஷட்டப் பண்ணல, அதனால இப்ப என்ன பண்றான்னா இவ மடல் எடுக்க போறா, கிருஷ்ணன் எடுக்க வேண்டிய மடலை இவ எடுக்க போறா. எடுத்து போய் முதல்ல இந்த பிராமணால் இருக்கிற இடத்துல போய் அவனை பத்தி போய் சொல்லணும். இந்த எடை இருக்கிறதுக்கா இவா 2 பேரும் காமத்தும் பக்தாளா இருக்கிறது இல்லை, மற்றவாள் இந்த பக்தி நோயை ஊட்டிட்டு இருக்கா. இவா இருக்கிற தன்மைனான் மின்னையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் எண்ணிலமை எல்லாம் இல்லைன்னு சொன்னா இவனை ஒவ்வொரு திவிதேசத்துக்கும் போறேன் அப்படின்னு திவிதேசத்துக்கு போய் வாசல்ல உட்காந்து இவனை பத்தி பேச போறேன். அப்புறம் யாராவது அங்க வரவா சேர்த்து இவனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு மேல மடலை எடுத்துட்டு போறேன். அதுக்காக என்ன சொல்றேன்னா, இவன் என்ன சொன்னா, இவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். பசங்க ஸ்டெம்பையும் பாலையும் பேட்டையும் கொண்டு வந்தா வைராக்கியம் போயிடும், படிக்கணுன்ற வைராக்கியம். சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிரிக்கெட் ஆட போயிடும்.
அவன் பாட்டு உட்காந்துருப்பான். மொத்தம் வந்து சினிமாவுக்கு போறான் வரையா இருப்பான். எல்லாரும் போறாளா, அப்ப நான் மட்டும் ஆத்துல இருக்குமான்னு கிளம்பி போயிடுவான். மாதிரி அவன் என்ன பண்றா, என்னை வந்து உசுப்பேத்தி கூட்டின்னு போனான். அங்க ஒருத்தன் வந்திருக்கான், நான் செந்தியில கூத்தாடுறான், கையில 2 குடம் வச்சுட்டு இருக்கான். இவ வச்சுருக்குது ஒரு பந்து கையில, அவன் கையில 2 குடம் 2 வச்சுருக்கான். பந்த கீழே போட்டு அடிச்சு ஆடுறா. பெண்கள் பந்தாடுறதுக்கும் புருஷா பந்தாடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதெல்லாம் இலக்கியங்கள்ல இருக்கு. பெண்ணானவள் கீழே பந்த போட்டு அடிச்சு ஆடணும், புருஷன் மேல பந்த போட்டு ஆடலாம், மேலையும் போட்டு ஆடலாம். இவள் கீழே பந்த போட்டு அடிச்சு ஆடுறதுக்கு நான் ஒரு பந்தை வச்சிருந்தா, அவன் 2 குடத்தை, அவன் ஒரு குடம் இருக்கணும். என் கையில ஒரு பந்து இருக்குன்னா அவன் கையில ஒரு குடம் இருக்கட்டுமே. அவன் என்ன அவனா 2 குடத்தை எடுத்து வந்திருக்கான். குடத்தை கீழே போட்டான்னா உடச்சி போடும். ஆனா அவன் மேல போட்டு ஆடுறான். நான் ஒரு பந்தை கீழே போட்டு ஆடினா, பூமியில அடிச்சு ஆடினா, அவன் 2 பந்தை 2 குடத்தை மேல போட்டு ஆடுறான். 2 கை 2 குடம் 2 மேல போய் வருது. வலது கையால போட்டதை இடது கையால பிடிக்கிறான், இடது கையால போட்டதை வலது கையால பிடிக்கிறான். ஒரு க்ஷணம் நாம ஆகாசத்தை பார்த்தா அந்த குடம் ஆகாசத்திலேயே இருக்கும்னு நினைக்க முடியாது இருக்கு. இவன் கையில பார்த்தா அந்த குடம் கையிலேயே இருக்கும்னு நினைக்க முடியாது. அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்டா ஆடுறான். எவ்வளவு வேகமா ஆடினான்னா, இவன் கையில எப்பயுமே ஆகாசத்தை நோக்கி என்னுடைய கண்ணு இருந்தா ஆகாசத்திலேயே அந்த பானை இருக்கிற மாதிரி தோணுது. இவன் கையை நோக்கி என்னுடைய கண்கள் இருந்தா இவன் கையிலேயே இருக்கிற மாதிரி தோணுது. அப்படி நல்லா ஆட்டம் ஆடுறான். அது ஊர்ல இருக்கவாள்லாம் வந்து பாக்குறதுக்காக என்ன பண்றான், இப்போ இந்த சர்க்கஸ் எல்லாம் போட்டானா என்ன பண்ணுவான், ஒரு ஃபிளட் லைட் ராத்திரில அது சுத்திட்டே இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு இருக்கிற பெரிய பில்டிங்ல எல்லாம் அந்த வெளிச்சம் அடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த காலத்துல அவன் இந்த சர்க்கஸ் ஜெமினி சர்க்கஸ் வந்திருக்கு பேலஸ் ரோட்ல அப்படிலாம் போடுறான். அந்த காலத்துலாம் இதுக்கெல்லாம் வழி கிடையாது, செலவும் அதிகம். ஒவ்வொரு இடத்துலயும் போஸ்டர் போட்டதும் இருக்கும். ஒரு இடத்துல திண்டிவனத்துல அவன் இது போட்டான்னா, ஜெமினி சர்க்கஸ் போட்டான்னா, ஒரு ராத்திரில அந்த லைட் ஒன்று சுற்றும். அது ராத்திரில 10 கிலோமீட்டருக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் அடிக்கும். அப்படின்னா சர்க்கஸ் வந்துருக்கு இது தெரிஞ்சுப்பா ஜனங்கள். அது மாதிரி என்ன பண்றான்னா, எங்க எல்லாரும் வராத போறாளோ, நமக்கு வேண்டிய இந்த பரகால நாயகி எங்க வராத போய் போறாளோ என்பதற்காக அவன் வந்து பறவேற டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போகக்கூடாதா, பறவேற அடிக்கிறான் அவன். அப்படி ஆடிட்டு இருக்கான், கூத்து ஆடிட்டு இருக்கான். இவா எல்லாரும் பார்த்துட்டு வந்து இவளை கூப்பிடுறா. அவன் எப்படி இருக்கான்னு அவா என்கிட்ட வர்ணிக்கிறான். நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்பொருவன். நீரார் கமலம் சுதி வாக்கியம். பாஷ்யக்காரர் வந்து அவர் வந்து தப்பா அர்த்தம் சொன்னார். ஏதோ சொல்லக்கூடாத வாயால சொல்றதுக்கே பூசைது புரிச்சுதா. இப்படித்தான் அந்த வாக்கியத்தை அந்த மதத்தை சேர்ந்தவா சொன்னேன். வாக்கியத்தை இப்படிதான் உபன்யாசத்துல வாயை விட்டு சொல்ற அளவுக்கு இல்லை. அப்படி மோசமா சொன்னேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டா போறோம், அது வேற விவரணம் பண்ணுவார். நமக்கு சொல்றதுக்கே ஜுகுப்சியா இருக்கு. பாஷகார கம்பீராம்பு சமுத்பூத சுமுஷ்டரால ரவிகர விகசித புண்டரீக தயா ஜலாவலாய தேக்ஷணான்னு காட்டு. ஒரு 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 சொல்ல பகுத்து 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 அர்த்தம் இல்ல பாஷகாரர். மொத்தத்துக்கும் காரணம் ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்தியில் அது இருக்கு. இது இந்த தாய்மாரும் தோழிமார்களும் வந்து என்னை கூட்டா துவரி ஒருத்தன் கூத்தாடிட்டு இருக்கான், போய் பார்க்கலாவா, நாங்களாம் போக போறோம், நீங்க பந்தாடிட்டுக்கே வா எங்க கூடன்னு கூட்டாலே அவா அவனை வர்ணிச்ச போது சொல்ற இடத்துல இந்த கப்பியாச ஸ்ருதியோட அர்த்தம் இருக்கு. நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன். நீரார் கமலம் போல் செங்கன்மால். நீர் ஆர் கமலம். நீர் ஆர்னா மிகுந்திருக்கக்கூடிய, நீர் மிகுந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கமலம் அப்படின்னா என்ன அர்த்தம், கம்பீராம்ப சமுத்பூத. இந்த பாஷங்கள்லாம் தான் பாஷிக்காருக்கு இந்த ஆழ்வார் சம்பந்தம் இருக்கவே நம்ம பெரியவாளுக்கு எதைய ரசிச்சு நன்னா வியாக்கியானம் பண்ண சக்தி இருந்தது. இந்த ஆழ்வார் சம்பந்தம் இல்லாத கோணமானலாம் மற்ற அர்த்தம் பண்ணா அது மாத்திரம் இருக்கட்டும். ஒரு இந்த புத்தி பயாஸ்டா ஆயிடுச்சுன்னா ஓகே, இத்தனால நமக்கு இந்த அர்த்தம் தோணல. ஒரு பெரியவா வியாக்கரணம், அது இப்போ கப்பியாசம் புண்டரீகமேவம் லட்சுமி. இந்த கப்பியாசம்ங்க ஒரு அப்ஜெக்டிவ்க்கு, புண்டரீகம்னா தாமரை, அந்த தாமரைக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, கப்பியாசம்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. இந்த அப்ஜெக்டிவுக்கு வியாக்கரண ரீதியில பாஷ்யக்கார் எவ்வளோ பெரிய வையாகரணரா இருந்தால் பாஷ்யத்துல பாஷ்யக்கார கிரந்தங்கள்ல ஒவ்வொரு அக்ஷரம் ஒவ்வொரு பதமும் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னா விஸ்மயமா இருக்கும். அப்பேற்பட்ட
வியாக்கரணம் தெரிஞ்சவர், அப்பேற்பட்ட மீமாம்சா தெரிஞ்சவர், அப்பேற்பட்ட நியாய சாஸ்திரத்தை நிபுணர், அப்பேற்பட்ட எல்லாத்துக்கும் மீறி பக்தர். பக்தி இல்லாத வேற எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அப்பேற்பட்ட பக்தர்னு தெரியுது பாஷிக்காரர். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னும் இப்படிப்பட்ட நம்ம பெரியவா கிரந்தம் இருக்கிறதுன்றது ஒரு காரணம். அப்போ அவளுக்கு அந்த சம்பந்தம் இல்லை, அதனால ஏனாகும் அது. இப்போ பாஷிகார் சாச்சுட்ட வியாக்கரண ரீதியில, அதாவது வேற வழி இல்லை, ஏதாவது அர்த்தம் சொல்லியே தொலையணும் அப்படின்ற அர்த்தத்துல ஏதாவது பேச்சை பொறுத்தா சொல்லல. இவ்வளோ வசந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டியிருக்கு, ஏப்பா மட்டமான அர்த்தம் சொல்றோம்னு வியாக்கரணம் சொல்லி 3 விதமான விற்பத்தி சொல்லி, எந்த தாத்து அதுக்கு மேல எந்த அபிக்ஸ் சேர்ந்தா எப்படி வருது, ஆழமான குளத்துல இருக்கிற நீண்ட நாளத்தை உடைய சூரியன் இரவிலே இல்லாமல் சூரியன் வந்திருக்கிற பகல் நேரத்திலே நன்கு விகசித்திருக்கிற தாமரை ஒத்த கண்கள், இவ்வளவு அர்த்தமும் கப்பியாசம் ஒரே சொல்லுக்கே இவ்வளவு அர்த்தமும் வருது. அதுக்கு மேல எவ்வளவு விசாரம் பண்ணி ஒரு சொல்லுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை சொல்ல முடியுமா? இவ்வளவு சொல்லி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணா கூட அதை ஏத்துக்க மாட்டேன், நாங்க பழையசே சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுத்து கிழமை எழுதிட்டு இருக்கா, இன்னிக்கிழமை எழுதிட்டு இருக்கா. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி அந்த எண்ணம் ஒருத்தர் சொன்னா விட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லைங்கிறத அப்படின்னா என்ன பண்ண, வாய மூட்டி இதை பத்தி பேசாம சொல்லலாம். சரி, அவ ஏதோ வசந்த அர்த்தம் சொல்லிட்டேன், நம்ம பெரிய அதை அப்படி எழுதிருக்கா, இனிமேட்டு அதை எடுக்காம விட்டுறதுன்றது நல்லது. இன்னும் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம பாஷிகாருக்குன்னா சாட்சியத்துக்கு காரணம். சதத்துக்கு போனா கூட அங்கங்க நம்ம ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து சொன்னா என்னத்துக்கு ஸ்ரீபாஷி சொல்றாங்க, என்னத்துக்கு அப்பப்போ ஆழ்வார் பாசுரத்தை சொல்றாரு அப்படின்றா. ஐயோ, நம்மளாலேயே நீங்க ஒரு சிலர் இப்படி இருக்கீங்களான்னு நினைச்சேன். மரபா நல்ல காலம் நீங்க அந்த சதத்திலேயே கேட்கலையே அப்படின்னு நினைச்சேன். என்னது இது ஸ்ரீபாஷி தானே, இதுல என்னத்துக்கு ஆழ்வார் பாசுரத்தை நீ அப்பப்போ ஆழ்வார் பாசுரத்தை எதையாவது மூலமானு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாஷ்யக்காரர் ஆனா கலியன் சாட்சிருக்க, இதை கொண்டு போய் நாம எப்படி அந்த கப்பியாசம் ஒரு சின்ன பதத்துல நம்மளால எப்படி காட்ட முடியாது. அதுக்கு ஒருத்தன் அப்படி அவதார புருஷன் தேவையா இருக்கு. நமக்கு கலியன் சாட்சிருக்க, அது எப்படி அந்த பதத்துல காட்ட முடியும்? அதுக்கு தகுந்த அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கணும், அது நம்ம இடத்துல இல்லை. அதனால இருந்தாலும் ஆனா நீரார் கமலம்ன்றது 2 அர்த்தத்தை கொடுக்குறது. நீரார் கமலம்னா நீர் நிறைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிற கமலம், வெள்ளக்கரைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு வள்ளுவர் சொன்னார். நீ வாழ்க்கையில எவ்வளவு உயர்வ அப்படின்னு சொன்னா, உன் ஹிருதயத்தை எப்படி நல்லா விசாலமா வச்சிருக்கியோ சுத்தமா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு வரும். பதவியால மற்ற எதனால பணத்தால எதாலையும் உயர்வு வராது. நீ மனச ஹிருதயத்தை உனக்கு எவ்வளோ சுத்தமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உயர்வு வரும். தாமரை குளத்துல தாமரையினுடைய தண்டோட நீளம் நீரை பொறுத்து அமையிறது அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அது மாதிரி என்ன இருக்குன்னா, கம்பீரமான ஜலத்துல தோன்றி இருக்கு, ஆழமான ஜலம் வத்தி போன இடத்துல இல்லை. நீரார் கமலம்னு ஒண்ணு, அல்லது நீரார் கமலம் அப்படின்னா அந்த தடாகம் மொத்தத்தையும் ஒரு புஷ்பமே அளந்த மாதிரி இருக்கு. லோகத்துல அப்படி பார்க்க முடியாது, பல புஷ்பங்கள் மலரும். இந்த புஷ்பம் ஆயிரக்கணக்கான இதர உடையதாக கொண்டு இது விகசிச்சதுல அந்த தாமரை குளத்தையே இது பரவிடுறது. தாமரை குளம் அளவுக்கு பரவின இது இல்பொருள் உண்மையாகும். ஒரு தாமரைன்னா எவ்வளவு இருக்கும்? பெரிய தாமரையா இருந்தா கூட என்ன ஆகும், எப்படி ஒரு 10 சென்டிமீட்டருக்கு அகலம் விரியும் சூரியன் இருந்தா. ஒரு தாமரையை கற்பனை பண்ணிக்கோ, அந்த ஒரு தாமரை விரிஞ்சு குளத்தையே ஆக்குபை பண்ணிட்டு குளத்துடைய பரப்பையே அது மூழ்கிடுச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த தாமரை. அப்படிப்பட்ட தாமரை நீரார் கமலம். அதுக்காக நீரார் கமலம் போல் ஒரு தடாகம் பரப்புமாற தாமரை பூச்சா போலே திருக்கண்கள். அப்போ அது இல்பொருமையாக வச்சுக்கலாம். அப்ப தாமரை விகசிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூரியன் இருக்கான்னு அர்த்தம். அர்த்தாது சித்தி சொல்லுது. ரவிகர விகசித்தான்னு எப்படி வருது? விகசிக்காத கூம்பி இருக்கிற புஷ்பம்னு சொல்லல. நீர் பரப்ப மொத்தம் ஆக்குபை பண்ற தாமரை அப்படின்னா அது சூரியன் இருக்காதுன்னு தெரியுது. சூரியன் இல்லாம போனா கூம்பி இருக்கும். அதுல என்ன சொல்ற, ரவிகர விகசித்தன்றதும் இதுல வந்துருக்கு. கம்பீராம்ப சமுத்பூத ரவிகர விகசித, அதாவது நாளத்தை கொண்ட, அதாவது கம்பீராம்ப சமுத்பூத சுமுஷ்ட நாள, அந்த மென்மையான நாளம் நீரோடு கூடிய நாளத்துல இருந்து சூரியனாலே விகசிக்கப்பட்டு அழகாக இருக்கிற தாமரை போன்ற கண்கள் என்பது இந்த 2 அர்த்தம் நீரார் கமலத்துக்கே கிடைக்கிறது.
அது ஒரு தாமரையே ஒரு ஒரு தடாகத்தை தடாக தளவுக்கு அளந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொன்னதுனால அது அலர்ணமான சூரியன் இருந்தாகணும். அதனால சூரியன் இருக்கான்றது பகல் நேரத்துல இருக்கக்கூடிய தாமரைன்றது அர்த்தாது கிடைக்குது. வேற சொல்லாத கிடைக்காட்டாலும் அர்த்தாது கிடைக்குது. அப்ப இந்த ஒரு கலியனுடைய சொல்ல நீரார் கமலம் என்கிற சொல்ல கம்பீராம்ப சமூத சுமுஷ்டனால ரவிகர விகசித என்று சொல்லக்கூடிய 3 அர்த்தம் பண்றதுக்கு போதுமான. அப்படி நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன் கப்பியாகம் புண்டரீகம் செங்கன்மால் கப்பியாகம் புண்டரீகம். அங்க புண்டரீக சப்தம் இருக்க அமரகோஷத்துல ஒரே ஒரு டிக்ஷனரியில புண்டரீகம் சிதாம்போஜம் எப்படி சொல்லிருக்கான், வெண்தாமரைன்னு சொல்லிருக்கான். ஆனா ஸ்ருதியில புண்டரீகம்ன்ற சப்தம் வெண்தாமரை சொல்றதாக ஸ்ருதியில இல்லை, சிகப்பு தாமரை சொல்றதாக இருக்கு. அதனால ஸ்ருதியோட சௌத பிரயோகமாக கொண்டால் அந்த கப்பியாகம் புண்டரீகம் என்ற சொல்லுக்கு வெண்தாமரை என்று அர்த்தம் பண்ண வேண்டாம் என்பதை நீரார் கமலம் நீரார் என்கிற சொல்லு நீரார் கமலம் என்கிற சொல்லு அந்த கப்பியாச சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லி செங்கன்மால் என்று சொன்னதுனாலே அது செந்தாமரை என்பதை காட்டுற. அப்ப புண்டரீகம் என்கிற சொல்லுக்கு ஏதோ ஒரு டிக்ஷனரியில மட்டும் வெண்தாமரைன்னு இருக்கிறத வச்சுக்காத, வேதிக் டிக்ஷனரியில பொதுவா தாமரையை சொல்றதோட வெண்தாமரை சொல்றதாக பிரயோகம் இல்லை அப்படின்னு சூச்சிப்பிக்கிற. அதனால் நீரார் கமலம் போல் செங்கன்மால் என்றொருவன் செங்கன்மால் என்றொருவன் ஆபாத பிரதீதி அமையும் திடீர் என்றொருவன் சொல்றிய. அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அப்பா அம்மா என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஹைட்டு என்ன, இதெல்லாம் கேட்கிறானோ. இத்தனை பெராமீட்டர் வச்சுதான் கல்யாணத்தை பார்க்கறா. ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியமே வேண்டாம். அவன் என்று ஒருவன் ஆபாத பிரதீதி அமையும் திடீர், அவனை பார்த்துட்டாலே போறோம், அந்த திருமேனி சேவிச்சாலே போறோம். என்று ஒருவன் ஒருவன் என்னும் ஆபாத பிரதீதி அமையும் திடீர் இப்படிப்பட்டான் என்று உள்ளபடியெல்லாம் பரிச்சேதிக்க போச்சதில்லை. அதுவே போறோம், மேலோட்டமான அறிவே போறோம். ஒரு சில பத்திய ஆழமான அறிவு தெரிஞ்சிருந்தாலும் அவகிட்ட ஈடுபாடு வராது. மேலோட்டமான அறிவு கூட இவ்விடத்துல ஈடுபாட்டை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ஒருவன் என்று தெரிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்ற. அது மாத்திரம் இல்ல, என்றொருவன் அவனை எவ்வளவு நாளி ஆராய்ச்சி பார்த்தாலும் பூர்த்தியாகவும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நாளி அவனை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் என்று ஒருவன் என்றுதான் சொல்ல முடியும். என்று ஒருவன் மீதிலாம் தேவையே இல்லை, மீதி டேட்டாலாம் தேவையே இல்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீ எவ்வளவு நாளி அவனை பத்தி வாசிச்சு தெரிஞ்சிருந்தாலும் என்றொருவன் தான் சொல்ல முடியும், பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாததான் இருக்கும். அப்படிப்பட்ட என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் மகிழ. அவன் இருக்கிறது பார்த்தா குழந்தைகள் அது மாதிரியாக நடு வயசுல இருக்குவா, ஆண்கள் பெண்கள் வயசானவா சின்னவா படிச்சவா படிக்காதவா என்கிற விபாகமர பாரோர்கள் எல்லாம் மகிழ. பெண்கள் மட்டும் மகிழ்ச்சி இல்லை, அவருடைய திருமேனியானது எல்லாருக்கும் ஈடுபடும்படியாக இருக்கு. அப்படின்னா கிராமத்துல தெருக்கூத்து நடத்தினா எல்லாம் தட்டி கட்டியிருப்பா. பெரிய அக்ரஹாரத்திலேயாவது ஏதாவது கொஞ்சம் ஒரு கதவுன்னு பேர் இருக்கும், 3-4 சட்டத்தை அடிச்சு ஒரு கதவுன்ற பேர் இருக்கும். குடிசைகள்லாம் பாவம் கதவு கூட இருக்காது, ஒரு தட்டின்னு இருக்கும். கையால எடுத்து கதவை வச்சுட்டு வெளில வருவா. கையால எடுத்து அந்த கதவை அங்க வச்சுட்டு, கதவுனா அது மூங்கில் மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கும். பாரத தெருக்கூத்து நடக்கிறதுனா கிராமம் மொத்தம் அங்க இருக்கும். இந்த மொத்த கிராமத்தையே கொள்ளடிச்சிடலாம். அத மாதிரி என்ன பண்ணுறா, பாரோர்கள் எல்லாம் இந்த ஆயர்பாடியில ஒற்றர் கூட வீட்டுல இல்லை. அந்த பறையை அடிச்சு இவன் கூட்டதும் அவனுடைய அழகும் ஆடுற ஆட்டமும் பாரோர்கள் எல்லாம் வயசானவெல்லாம் என்ன பண்ணுவா, அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பா. இன்னொன்று குழந்தைகளுக்கு உண்டான சினிமா அப்படின்பா. ஒரு சில சினிமா வயசானவாளுக்கு பிடிக்கும், சின்னவாளுக்கு பிடிக்காது, சின்னவாளுக்கு பிடிக்கும், பெரியவாளுக்கு பிடிக்காது. அது மாதிரிலாம் இருக்கு. இவன் ஆடுற கூத்து வயசானவாளோடு சின்னவாளோடு படிச்சவாளோடு படிக்காதவாளோடு ஆண்களோடு பெண்களோடு வயசு வித்தியாசம் இல்லாத பாரோர்கள் எல்லாம் இல்லை. அங்க போனாவுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்துல பேதம் இல்லை. நித்தியசூரிகள் முக்தாள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மோட்சம் அடைஞ்சுவேன், இன்னைக்கு உள்ள போய் நுழைஞ்சிருக்குவேன். அங்க போயிட்டா எப்படி ஆனந்தத்துல தாரதமியம் இல்லையோ, அது மாதிரி கூத்தாடுற கிருஷ்ணனோடு அங்க இருக்கிற பல்லு போய் சொல்லி போன கிழவாளோடு பல்லு முளைக்காத குழந்தைகளோடு எல்லா பல்லும் கொண்ட பூசாலோடு ஸ்திரீகளோடு
எல்லாரையும் மனசு கவர்ந்தபடியாக ஆட்டம் ஆடிட்டுதான் ஆரோர்கள் எல்லாம் மகிழ வரை கறங்க தனக்கு வேண்டிய வராது விட்டு போறாளேன்னு இவ்வளவு தூரம் போய் சேருமா சேராதா விஷயம்னு தெரிஞ்சது. அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ உற்சாகப்படுத்துவதற்காக பறைய வேற அடிச்சுட்டு சீரார் குடமிரண்டு ஏந்தி 2 குடத்தை கையில ஏந்தி கொண்டு சீரார் குடம் இவன் நினைக்கிறா அந்த குடத்தின் நிலையை நாம் எப்பொழுது நாம் எய்துவது, அந்த கிருஷ்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய குடத்தின் நிலையை நாம் என்று எய்துவது என்று எண்ணும்படியாக இருக்கிறது சீரார் குடம். அப்போ சீரார் குடமிரண்டேந்தி அவனோடு ஏதேனும் ஒரு ஸ்பர்சம் ஒன்றாகிறே சீர்மையாவது. சீர்மை என்ன, அந்த குடத்துக்கு சீர்மை என்னன்னா கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டது என்பது அந்த குடத்துக்கு சீர்மை. 2 என் கையில இருக்க ஒரு பந்தை கீழே போடுறதுக்கு அவன் 2 குடத்தை கையில இருக்கிறதுதான். நான் கீழே பந்தை அடிக்கிறேன், என் கையில ஒரு பந்து, என்னுடைய ஒரு பந்தை நான் கீழே போடுறதுக்கு அவன் 2 குடத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு லீலா விபூதியை விட்டுட்டு மோட்சத்தை போறதுக்கு போனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய 2 குடம் 2 விபூதியை நமக்கு சொந்தமாகும். அப்படி 2 பந்தை, ஒரு பந்தை புகடுவிக்கன்னா கீழே போடுறதுக்கு எடுத்தது 2 குடமிரே ஏந்தி வியாபரியா நிற்க செய்தே. ஏந்தி என்னும் போது ஆகாசத்திலே நிற்கிறா போலே, நிற்கையும் கையிலும் அப்படியே பொருந்தி இருக்கிறா போலே, மாறி மாறி வருகிற ஷடக்கு இருக்கிறபடி. நீர் எங்க பாக்குற குடத்தை அந்த இடத்துல குடம் பர்மனண்டா இருக்கிற மாதிரி தோன்றுது. அவ்வளவு வேகத்துல ஆடிட்டு இருந்தான் அவன். எங்க செடும் தெருவே அவனுக்கு தகுந்த தெரு, அதாவது போக்கிய போகோபகரண போகஸ்தானம். லோகத்துல சொல்லுவா ஏதாவது மாட்டு பொண்ணு சரியா கழுவி பண்ண தெரியல, அது எதாவது சொல்லிட்டுன்னா ஏதோ பொரிச்சு போட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா, அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஏன் அடி பிடிச்சிருக்குது அப்படின்னா அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். இல்ல இல்ல ஏன் டேஸ்ட் ஆகல, இந்த பருப்பே நன்னா இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னா மாமியார் ஆமா ஆடம் தெரியாதவங்களுக்கு கூடம் போனலாம் அப்படின்னு. மாமியார் மாமனார் சண்டையில மாட்டு பொண்ணு சண்டையில இவளுக்கு தலிவு பண்ண தெரியல, பருப்பு மேல தப்பு சொல்றா, இந்த பருப்பு ஜலத்துல வேகவே மாட்டேங்கிறதுங்கிறா. அது உண்மையா இருந்தாலும் இவன் எத்தையாவது சொல்லுவோம். அப்படின்னா லோகத்துல ஒருத்தருக்கு சரியா வேலை பண்ண முடியாது, ஆட தெரியாதவங்களுக்கு கூடம் போனலாம். ஏந்தி நீ நன்னா டான்ஸ் ஆடல அப்படின்னா நான் பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை விட்டு கூடம் சரியாது, நான் ஆடின கூடம் சரி. போகோபகரணம் என்று ஒண்ணு உண்டு, போகஸ்தானம் என்பது ஒண்ணு உண்டு. அது 10% தான் கூட்டம். ஒரு வாத்தியார் நன்னா ட்ரெஸ் பண்ணி கையை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி போட்டு இந்த காலத்து கிளாஸ் ஐடி மாதிரி இருக்கு. நமக்கு எல்லாம் பழவேலாம் நாம மணல் கீழே கொட்டிருக்கோம், ஒரே ஒரு பிளாக் போர்டு இருக்கும், மண்ணு இடுப்பளவுக்கு செவரு மண்ணு கொம்பு நிற்கும், அதுல கீத்து போட்டுருக்கோம். மழை பெஞ்சா ஆடு மாடுங்கிறது வந்து நம்ம பக்கத்துல கிளாஸ்லயே கொடுத்துருக்கோம். ஆனா வாத்தியார் இன்னைக்கு அந்த வாத்தியார்களை நினைச்சு பார்க்கறோம். அந்த கணக்குன்னா எப்படி சொல்லி தருவா, இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தாலாம் அவ எப்படி சொல்லி கொடுப்பா, இன்னைக்கும் அவ மறக்க முடியல. அப்போ அந்த கீத்து கொட்டாவா மணலை கொட்டி வச்சிருந்தாளா, மழை வந்தா ஆடு வந்து பக்கத்துல போட்டுனா நமக்கு தோணல, அந்த வாத்தியார் தான் கண்ணு தோன்றாரு. ஆனா போகிய போகோபகரண போகஸ்தானம் என்று இருக்கு, ஏற்கனவே நல்ல தேட்டர், அந்த அரங்கம் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் இது கூட தான் கூடும், அனுபவம் கூட தான் கூடும். ஆனா அது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த ஆடரவா ரொம்ப நல்லா ஆடி நம்ம மனசை இழுத்து வச்சுட்டாருன்னா அது இம்மெட்டீரியல் ஆகிடும், மற்றதெல்லாம் இம்மெட்டீரியல் ஆகிடும். அதுக்காக தான் லோகத்துல ஆட தெரியாதவோ கூடம் கோணம்னு சொல்றா. கூடம் கோணலா இருந்தா இருந்துட்டு போட்டோம், நல்ல ஷேப்ல இல்லாட்டா போட்டோம், இவ ஆடுறத சரியா ஆட வேண்டியதானேன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா அத மாதிரியாக என்னதுன்னா செடும் தெருவே அந்த வீதியும் தேராரும் அந்த தேரெழுந்தூரை வர்ணிக்கும் போது சாய்கிற அந்த கலியன் ஒரு திவ்யதேசத்தை வர்ணிக்கிறார்னா அந்த திவ்யதேசத்துல ஆடல் ஆர்க்கு ஓவா அணியா ஆர் வீதி எழுந்தூரே ஒரு, அதுவும் சோழ தேசம் எப்படி இருந்திருக்கு, அந்த இவருக்குன்னா சோழ தேசத்துக்கார பணம் கொடுத்தாரா பல்லவ நாட்டுக்கார பணம் கொடுக்கலையா, அந்தந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மகிமையை சாய்க்கிற பொழுது தேரெழுந்தூர் இந்த பக்கத்துலாம் போனா சிலம்பு ஓசை கேட்காதே இல்லை. ஆடல் சிலம்பின் ஆர்க்கு ஓவா அணியார் வீதி, ராத்திரி தவிர மற்ற நாள்லாம் யாரோ ஒருத்தருக்கு பரதநாட்டியம் சொல்லி வச்சிருக்கா, இந்த ஓசை இந்த சிலம்பு ஓசை இல்லாமையே இல்லை இந்த ஊர்ல அப்படின்னு சாய்க்கிறார். அது மாதிரி அந்த வீதியை பார்த்தாலே சேவிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்கு, வீதியார வருவான் அப்படி அந்த வீதியெல்லாம் வர்ணிக்கிறார்.
அதாவது மற்ற திவ்யதேசத்தோட அந்த ஊர்ல வீதி அழகா இருந்திருக்கு அப்படின்றத காட்டுறாரு அவர். அது மாதிரியாக இவனுக்கு போகஸ்தானமும் நல்லா இருக்கு. அந்த நாட்சந்தியில அழகான வீதியில 2 குடத்தை மேல போட்டு நன்னா ஒப்பனை பண்ணி கொண்டு வந்து இந்த கிருஷ்ணன் ஆட எல்லாரும் சேர்ந்து ரசிக்கும்படியாக இருக்கிற இடத்துல அது மாத்திரம் இல்ல, ஆறாரண சொல்லி ஆடுவது கண்டு உங்களுக்கு யாருக்காவது என்னை பார்த்து இன்னைக்கு தோக்காத வீட்டுக்கு போறவங்க மனசை பறிவிருக்காத யாரு போயிருங்க பார்க்கலாம் அப்படின்னு வேற சொல்றான். அவன் ஆடுற ஆட்டமே எப்படி இருக்குன்னா, குழந்தைங்க நீங்க இன்னைக்கு இனிமேல் என்கிட்ட ஆசையை உங்களால விலக்கி கொள்ள முடியாது. பர்டிகுலரா பெண்களே, இனிமேல் எங்க இடத்துல காதல் பயப்படாம நீங்க எப்படி தப்பிச்சுக்குங்கோ என்று சேலஞ்சு பண்ணும்படியாக இருக்கு. ஆறார் என சொல்லி யார் யாரு இனிமேல் உங்கள் ஸ்ரீபத்தை காக்க வல்லார் காத்து கொள்ளுங்கோள். பஸ்ல பிக்பாக்கெட்டுக்காரன் ஏறுவான், டிரைவர் கண்டக்டருக்கு அவங்ககிட்ட பயம் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், வேற ஏதாவது சிக்னல் கொடுப்பான் பேசஞ்சருக்கு, எல்லாரும் ஜாகிரதையா இருக்கும் அப்படின்வான். எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அவன் கத்தி வச்சிருப்பான், நான் பிக்பாக்கெட்டுக்காரன் ஏறிட்டான் நீங்க ஜாகிரதையா இருக்கோ உடமையெல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னா இவன் இந்த கண்டக்டர் ஏதாவது பண்ணிடுவான்னு பயம், இவன் மறைமுகமா சிக்னல் கொடுப்பான். அத மாதிரியாக என்ன சொல்றான்னா, பார்த்துக்கோ இனிமேல் உங்க மனசை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்றான். வாயை விட்டு சொல்லல, என் ஆட்டத்துக்கு நீங்க மனசை பறிகொடுக்காம பர்டிகுலரா இங்க வந்திருக்க பெண் பிள்ளைகளே, உங்களுக்கு இனிமேல் உங்க தூக்கத்தை நீங்க காப்பாத்திக்கோ, உங்க மனசை நீங்க காப்பாத்திங்கோன்னு சொல்லும்படியாக ஆறாரண சொல்லி ஆடு மது கண்டு ஏறாறு இளமுறையார் என்னை அரும் எல்லாரும். என்ன போல பெண்களும் என்ன விளக்க தந்த தாய்மாரும் பின்னாடியே கிருஷ்ணனை மறந்துன்னு சொல்லக்கூடிய என்னுடைய தாயும், நான் ரசிச்சிருக்கும் போது எங்க அம்மா முகத்தை பார்த்தா அவளும் ரசிக்கிறாங்க கிருஷ்ணனை, அப்படி ஆகர்ஷமாக இருக்கான். என்னை அரும் எல்லாரும் வாராயோ என்றார்க்கு, வரையானின்னு கூப்பிட என்றார்க்கு சென்றேனன் வினையால். அடுத்த வாரம் சொல்லலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷகோப ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹ.